ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் தோனி பார்த்துட்டு இருக்கேன் ரிக்கி ஜாக் தமிழ். நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT2 Pro யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வருது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதுக்கு ரியல்மி சைட்லேருந்து நல்ல ரெஸ்பான்ஸும் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற போது சாந்தா குமார் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது தடவையும் கோடு விழுந்துருச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் தென் சர்வீஸ் சென்டரில் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தெரியாமலே இருந்துச்சு. அவரை சர்வீஸ் சென்டரை போயிட்டு அணுக சொன்னோம். அப்போ அவர் வந்து அணுகி அவருக்கு என்ன விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு அப்படின்றத நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு டீட்டெயில்டாக வந்து ஷேர் வந்து பண்ணியிருக்காரு. நான் சைட்லேயே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து வைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவர் பேர் வந்து சாந்தாகுமார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் சேலமில் இருக்காரு. அவர் ரியல்மி GT2 Pro வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 அன்னைக்கு வாங்கியிருக்காரு. செப்டம்பர் 22 அதான் 2022 டேட் இல்லை வருஷம் 2022 வாங்கியிருக்காரு. வாங்கினதுலேருந்து எந்த விதமான இஷ்யூவுமே இல்லை. கடைசியாக எப்போனா 2024 வரைக்கும் ஜூன் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூன் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்திருக்கு. ட்விட்டரில் போய் செக் பண்ணி பார்த்துருக்காரு. வாரண்டி வந்து செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்வீஸ் சென்டருக்கு வந்து போயிருக்காரு. அந்த இடத்துல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண முடியாது. கால் பண்ணி தான் கேட்டிருக்காரு. கால் பண்ணி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ண முடியாது, 12K கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறமா அப்படியே வச்சிருந்து ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் 7 லைனாக மாறி இருக்கு. அதுக்கடுத்து வேற சர்வீஸ் சென்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு வேற சர்வீஸ் சென்டர் அதே சேலம்லேயே இருக்க வேற ஏதோ ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போய் பார்க்கும்போது அவங்க டிவைஸை வாங்கி லிக்விட் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. அந்த எந்த விதமான டேமேஜும் இல்லை அப்படின்னு நாங்கள் மெயில் போடுறோம். மெயில் போட்டு அப்ரூவல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. சாயங்காலமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. திருப்பி போயிட்டு ஸ்டோரியே போய் சர்வீஸ் சென்டரே போய் கேட்கும்போது ஸ்டாக் இல்லை, 2-3 நாள் கழிச்சு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது தடவை இஷ்யூவே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் வந்து அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 நாள் முன்னாடி அவர் இந்த மெசேஜ் அனுப்புறதுக்கு வந்து எப்போனா கரெக்டாக வந்து February 11 12 அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அந்த மாதிரி டைமில் அவருக்கு வந்து திருப்பி க்ரீன் லைன் இஷ்யூ வந்திருக்கு. கூகுளெலாம் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு டிசம்பர்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்படின்ற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். ஒரு நண்பர் வந்து விஷ்ணு பிரியன் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு ஜூன் 30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டருக்கு போயிருக்காரு. திருப்பி வாட்டர் டேமேஜ் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி ரியல்மிக்கு மெயில் போட்டு சர்வீஸ் சென்டர்லேருந்து ரியல்மி அவங்களுடைய சர்வீஸ் சென்டர்லேருந்தே அவங்களுடைய ஹெட்டு யாருக்கோ அவங்களுக்கு வந்து மெயில் போட்டிருப்பாங்க போல். மெயில் போட்டு அவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆன பிறகு அவங்களே கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. 15 கால் பண்ணி கூப்பிட்டு இவரும் போனவுடனே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து டிஸ்பிளேவும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போட்டிருக்காரு எனக்கு வந்து பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிச்சு, நான் 10 out of 10 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு. இது வரைக்கும் 3 times டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி 2 வாட்டி கோடு வந்தது. ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்ற ரீசன்னால அவர் வந்து இமேஜாக வச்சுருந்தாரு. இந்த மாதிரி கோடு விழுந்திருந்த ஃபோனு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோடு இல்லாமல் டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேபி டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்ட பிறகும் கோடு வர்றது அது கொஞ்சம் சேடான விஷயம் தான். ஆனால் அதையும் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கும் அவங்க வந்து சொல்யூஷன் தராங்க அப்படின்ற போது ரியல்மியை நினைக்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நண்பரும் செல்வகுமார் அப்படின்ற நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. என்னன்னா அவரும் ரியல்மி GT2 Pro தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கு க்ரீன் லைன் இஷ்யூ, அதுவும் ஜூன் அப்டேட்டுக்கு அப்புறமா தான் அதை வந்து சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அப்புறமா 4 மாதம் கழிச்சு திருப்பி க்ரீன் லைன் இஷ்யூ வந்துட்டோன்னே செகண்ட் டைம் டிசம்பரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காரு. அப்பவும் அவருக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கொஸ்டின்ஸும் கேட்கல, வெறும் வாட்டர் டேமேஜ் தான் செக் பண்ணியிருப்பாங்க போல. செக் பண்ணி பார்த்துட்டு இது எந்த விதமான டேமேஜும் இல்லைன்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியல்மி சைட்ல இருந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா எனக்கு வந்து தெரியுது. நீங்கள் யாராவது ரியல்மியில் நான் வந்து டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ரியல்மியோடைய சர்வீஸ் சென்டரில் இருந்து அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் முன்னாடியே ஃபஸ்ட்டு சாந்தா குமார் அப்படின்ற நண்பர் சொன்ன மாதிரி தான் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி கேட்கும்போது அங்கே வந்து காஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வேற ஒரு சர்வீஸ் சென்டருக்கு நேரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செக் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி 1-2 சர்வீஸ் சென்டர் சேம் பிராண்டாக இருந்தால் கூட நீங்கள் எல்லா பிராண்ட்ஸ்லையுமே எந்த பிராண்டில் எந்த மொபைல் யூஸ் பண்ணி அதில் ப்ராப்ளம்னாலும்
1க்கு 2 சர்வீஸ் சென்டரில் அதே ஏரியாவில் இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். மேபி அங்கே ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயம் சொல்லலாம், மேபி அங்கே ஸ்டாக் இல்லாமல் இருக்கலாம், இங்கே ஸ்டாக் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். ரியல்மி இந்த கிரீன் லைன் இஷ்யூக்காக வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்லேயே இந்த மாடலுக்கு வந்து கிரீன் லைன் இஷ்யூ வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ நாள் வரைக்கும் எந்த யூசர்ஸ் வேணாலும் நீங்கள் வரலாம், எப்போ வாங்கியிருந்தாலும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாட்டர் டேமேஜ் இல்லை, எந்த விதமான ஃபிசிக்கல் டேமேஜும் இல்லைனா நாங்கள் சேஞ்ச் பண்ணி தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். அஃபிஷியலாக ஏதாவது அவங்களோட ட்விட்டர்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்லையோ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் தட்டிட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அதுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் டாடா பேசுகிறேன். நான் நந்து.